தமிழகத்தில் +2 தேர்வு முடிவுகள் இன்று காலை 9:30 மணிக்கு வெளியானது. அரசு தேர்வுகள் இயக்குநர் சேதுராம வர்மா தேர்வு முடிவுகளை வெளியிட்டார். 94.56% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றனர். இது கடந்த ஆண்டை விட 0.53% கூடுதல் தேர்ச்சியாகும். 2023ஆம் ஆண்டில் +2 தேர்ச்சி விகிதம் 94.03% இருந்தது குறிப்பிடத்தக்கது. +2 தேர்வு தேர்ச்சி விகிதத்தில் திருப்பூர் மாவட்டம் 97.45% பெற்று முதலிடத்தை பிடித்துள்ளது. சிவகங்கை, ஈரோடு மாவட்டங்கள் 97.42%துடன் இரண்டாம் இடமும் பெற்றுள்ளன. +2 தேர்வில் கணினி அறிவியல் பாடத்தில் அதிகபட்சமாக 6996 மாணவ மாணவிகள் 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். வணிகவியல் பாடத்தில் 6141 பேரும், பொருளியல் பாடத்தில் 3299 பேரும், கணிதத்தில் 2587 பேரும் 100 மதிப்பெண்கள் எடுத்துள்ளனர். தமிழில் 35, ஆங்கிலத்தில் 7, இயற்பியலில் 633, வேதியியலில் 471, உயிரியலில் 652, தாவரவியலில் 90, விலங்கியலில் 382 பேரும் 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். +2 தேர்வு முடிவுகள் இன்று வெளியானது. +2 பொதுத் தேர்வை மொத்தம் 7,60,606 மாணவர்கள் எழுதியிருந்தனர். இதில் 7,19,196 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மொத்தம் உள்ள 7,532 மேல்நிலைப் பள்ளிகளில் 2,478 மேல்நிலைப் பள்ளிகள் 100% தேர்ச்சியை பெற்றுள்ளன. இதில் 397 அரசு பள்ளிகளும் அடங்கும். +2 பொதுத் தேர்வில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் அனைத்து பள்ளிகளின் தேர்ச்சி விழுக்காடு 92.41%, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் அனைத்து அரசு பள்ளிகளின் தேர்ச்சி விழுக்காடு 85.35%. இது கடந்த ஆண்டை விட 0.58% அதிகம். புதுவை, காரைக்காலில் மொத்தம் உள்ள 55 அரசு பள்ளிகளில் மடுகரை அரசு மேல்நிலைப் பள்ளி மட்டுமே 100% தேர்ச்சி பெற்றுள்ளது. +2 பொதுத் தேர்வு எழுதியவர்களில் மறுமதிப்பீடு மற்றும் மறுகூட்டலுக்கு விருப்பமுள்ளோர் நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் என்றும், தேர்ச்சி அடையாத மாணவர்களும் நாளை முதல் துணைத் தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. +2 தேர்வு முடிவுகள் இன்று வெளியான நிலையில் மாணவர்கள் கல்லூரிகளில் விண்ணப்பிக்க வசதியாக தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்கள் வரும் 9ஆம் தேதி மாணவர்கள் படித்த அந்தந்த பள்ளிகள் மூலம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரைவில் சான்றிதழ்கள் வழங்க ஏற்பாடுகள் நடந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொறியியல் பாடப்பிரிவுகளுக்கான விண்ணப்ப பதிவு இன்று துவங்கியது. இன்று முதல் ஜூன் 6 வரை www.tneaonline.org என்ற முகவரியில் ஆன்லைன் வாயிலாக விண்ணப்பிக்க பதிவு செய்யலாம். பொறியியல் படிப்பு விண்ணப்பங்களுக்கான சான்றிதழ்களை ஜூன் 12 வரை அப்லோட் செய்யலாம். மேலும் ஜூன் 12ஆம் தேதி பொறியியல் படிப்புகளுக்கான ரேண்டம் நம்பர் வெளியிடப்படும் என்றும், ஜூன் 13 முதல் 30 வரை சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகள் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 2024-25ஆம் ஆண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்புக்கு இன்று முதல் www.tngasa.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த வைஷ்ணவி 600க்கு 580 மார்க் எடுத்து மாவட்டத்தில் முதலிடம் பெற்றுள்ளார். பெற்றோருடன் பள்ளிக்கு வந்த வைஷ்ணவிக்கு ஆசிரியர்கள் வாழ்த்து கூறினர். வைஷ்ணவி சாதனையை அறிந்த திருவாரூர் தொகுதி திமுக எம்எல்ஏ பூண்டி கலைவாணன் நேராக பள்ளிக்கு வந்து வாழ்த்தினார். கடலூர் திருப்பாதிரை புலியூர் மோட்டுத்தெருவைச் சேர்ந்த ராஜேஸ்வரி தனியார் பள்ளியில் +2 படித்து வந்தார். அவரது தந்தை ரத்தின வடிவேல் தேர்வு தினத்தன்று அதிகாலை காலமானார். மீளா துயரத்திலும் தேர்வெழுத சென்று மாணவி +2 பொதுத் தேர்வில் 600 மதிப்பெண்களுக்கு 474 மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்று சாதித்துள்ளார். நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் கடந்த ஆண்டு சக மாணவர்களால் தாக்கப்பட்ட மாணவர் சின்னதுரை +2 பொதுத் தேர்வில் 469 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். கல்லூரியில் பிகாம் படித்து சார்ட்டர்ட் அக்கவுண்ட் ஆக விரும்புவதாக சின்னதுரை கூறினார். பெரம்பூர் மாதவரம் நெடுஞ்சாலை பகுதியில் உள்ள பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயின்ற மாணவி பூங்கோதை மாநகராட்சி பள்ளிகளிலேயே 578 மதிப்பெண்கள் எடுத்து முதலிடம் பிடித்தார். இவருடைய தந்தை ஆட்டோ ஓட்டுநர். +2 தேர்வில் திருப்பூர் மாவட்டம் 97.45%துடன் முதலிடம் பெற்று சாதனை படைத்தது. அரசு பள்ளி அளவிலும் முதலிடம் பிடித்ததால் முதன்மை பள்ளிக் கல்வி அலுவலர் கீதாவுக்கு மாவட்ட கலெக்டர் கிறிஸ்துராஜ் பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். சாதனை படைத்த மாணவர்களை கலெக்டர் கிறிஸ்துராஜ், கல்வி அதிகாரி கீதா மற்றும் ஆசிரியர்கள் பாராட்டினர். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் கடந்த ஆண்டு மாநில அளவில் தேர்ச்சி விகிதத்தில் முதலிடம் பிடித்த விருதுநகர் மாவட்டம் இந்த ஆண்டு 5ஆம் இடத்திற்கு சென்று பின்னடைவை சந்தித்துள்ளது. தவறுகளை கண்டறிய குழு அமைக்கப்பட்டு தவறுகள் சரி செய்யப்படும் என மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் வளர்மதி தெரிவித்தார்.
பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் இன்று வெளியானது. இதில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 92.28% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் இந்த ஆண்டு பிளஸ் டூ தேர்வில் 93.17% தேர்ச்சி பெற்றுள்ளது. இது கடந்த ஆண்டை விட 2.57% அதிகம். மேலும் மாநில அளவில் பிளஸ் டூ தேர்ச்சி சதவீதத்தில் 27வது இடத்தை விழுப்புரம் மாவட்டம் பெற்றுள்ளது. மதுரை மத்திய சிறையில் பிளஸ் டூ தேர்வு எழுதிய 15 கைதிகளும் தேர்ச்சியடைந்தனர். ஆரோக்கிய ஜெயபிரபாகரன் என்பவர் 536 மதிப்பெண்கள் எடுத்து முதலிடத்தை பிடித்தார். அடுத்ததாக அலெக்ஸ் பாண்டியன் 532 மதிப்பெண்களும், அருண்குமார் 506 மதிப்பெண்களும் எடுத்தனர். பெண்கள் சிறையில் இந்த ஆண்டு யாரும் பிளஸ் டூ தேர்வு எழுதவில்லை. பிளஸ் டூ பொதுத் தேர்வில் குறைவான மதிப்பெண் பெற்றவர்கள் மனம் தளர வேண்டாம். அடுத்து காத்திருக்கும் வாய்ப்புகள் உங்கள் முன்னேற்றத்துக்கான துணையாக அமையும் என்ற நம்பிக்கையுடன் முன்னே செல்லுங்கள் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார். பள்ளிக்கல்வியை நிறைவு செய்து கல்லூரி வாழ்வுக்கு செல்லும் மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். உயர்கல்வியில் சிறந்து விளங்கி தலைசிறந்த பொறுப்புகளில் நீங்கள் மிளிர வேண்டும் எனவும் கூறினார். தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ள மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கு செல்லும் நீங்கள் உயர்கல்வி படிப்பிலும் சிறந்து விளங்கி தங்கள் பெற்றோருக்கும் நாட்டிற்கும் நற்பெருமை சேர்க்கும் விதத்தில் பல்வேறு சாதனைகளை புரிய எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். பிளஸ் டூ தேர்வில் வெற்றி பெற்று கல்லூரிக்கு செல்ல இருக்கும் மாணவ மாணவிகள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மாணவர்கள் உயர்கல்வியில் தாங்கள் விரும்பும் துறையில் சாதனை படைக்க வேண்டிக் கொள்கிறேன். வெற்றி வாய்ப்பை இழந்தவர்கள் துவண்ட விடாமல் அடுத்த முறை சிறப்பாக உழைத்து வெற்றி பெறவும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். அனைவருக்கும் மிகச்சிறப்பான எதிர்காலத்தை ஆண்டவன் அருளட்டும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்கள் அதை நினைத்து கவலை அடையக்கூடாது என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். அடுத்த மாதமே துணைத் தேர்வுகள் நடத்தப்பட உள்ள நிலையில் அதில் பங்கேற்று தேர்ச்சி அடைந்து உயர்கல்வி பயணத்தை தொடங்க வாழ்த்துகிறேன் எனவும் அன்புமணி கூறினார். பிளஸ் டூ பொதுத் தேர்வில் மாணவர்கள் 92.37%, பெண் தெய்வங்களான மாணவிகள் 96.44% தேர்ச்சியடைந்துள்ளனர். நினைவு தெரிந்த நாளிலிருந்து தேர்ச்சி விகிதத்தில் மாணவர்களை விஞ்சி வரும் பெண் தெய்வங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். தேர்ச்சி விகிதத்தில் பெண் தெய்வங்களை வெல்ல மாணவர்கள் கடுமையாக முயற்சிக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெறாத மாணவ மாணவிகளுக்கு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் மனநல ஆலோசனை வழங்க சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் நீட் தேர்வு எழுதி குறைந்த குறியீட்டு மதிப்பெண்கள் பெற்ற 65,823 மாணவர்களுக்கு 104 என்ற தொலைபேசி மருத்துவ உதவி தகவல் மையம் மற்றும் 14416 நட்புடன் உங்களோடு மனநல சேவை மையங்கள் மூலம் மனநல ஆலோசனை வழங்கப்பட்டது. ராஜஸ்தானில் நீட் தேர்வின் போது வினாத்தாள் கசிந்ததாக பரவும் தகவலில் உண்மையில்லை என்று தேசிய தேர்வுகள் முகமை விளக்கம் அளித்துள்ளது. நீட் தேர்வு முடிவதற்கு முன்பே வலுக்கட்டாயமாக தேர்வறைகளில் இருந்து வெளியேறிய மாணவர்களால் வினாத்தாள் கசிந்ததாகவும், வினாத்தாள் 4 மணிக்குத்தான் கசிந்ததாகவும், அதற்கு முன்பே தேர்வுகள் தொடங்கிவிட்டதாகவும் தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. நீட் தேர்வில் முறைகேடு செய்தது தொடர்பாக பீகார் மட்டுமின்றி ஜார்க்கண்ட், ராஜஸ்தான் உட்பட நாடு முழுவதும் 50 பேர் கைதாகியுள்ளனர். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு என்ற செய்தி 23 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரின் கனவுகளை ஏமாற்றும் செயல் என காங்கிரஸ் எம்பி ராகுல் தெரிவித்துள்ளார். கடுமையான சட்டங்கள் இயற்றப்படுவதன் மூலம் வினாத்தாள் கசிவில் இருந்து இளைஞர்களை விடுவிக்க காங்கிரஸ் தேர்தல் வாக்குறுதி அளித்துள்ளது என்றும் கூறினார். ஜூன் 4ஆம் தேதி பிஜு ஜனதா தளம் அரசு காலாவதியாக போகிறது. அன்று நாங்கள் பாஜக சார்பில் முதல்வர் யார் என்று அறிவிப்போம் என பிரதமர் மோடி கூறினார். ஜனாதிபதி திரௌபதி முர்முவின் வழிகாட்டுதலின் கீழ் ஒடிசாவிற்கு என்னால் முடிந்த அளவு உதவிகளை செய்வேன் என்றும் பிரதமர் மோடி உறுதியளித்தார். 23 ஆண்டுகளாக மோடி முதல்வராகவும் பிரதமராகவும் இருந்துள்ளார். அவர் மீது 25 காசு அளவிற்கு கூட ஒரு குற்றச்சாட்டும் இல்லை என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசினார். பாஜகவை வீழ்த்த துர்காபூரில் 15 நாட்களாக மம்தா பிரச்சாரம் செய்து வருகிறார். இங்கேயே 5 ஆண்டுகள் தங்கியிருந்தாலும் துர்காபூரில் மம்தா வெற்றி பெற முடியாது என சவால் விடுக்கிறேன் என்றும் கூறினார். லோக்சபா தேர்தல் முடிவு வெளியாகும் ஜூன் 4ஆம் தேதி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாளாக இருக்கும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். லோக்சபா தேர்தலில் தென்னிந்தியா முழுவதும் மோடி அலை வீசப்போகிறது. இதுவரை இல்லாத அளவாக அதிக இடங்களில் பாஜக வெற்றி பெறும் என்றும் தெரிவித்தார். ஒடிசாவில் பாஜக ஆட்சி அமைக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி பேசியதற்கு பிஜு ஜனதா தள தலைவரும் ஒடிசா முதல்வருமான நவீன் பட்நாயக் பதிலளித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் பேச்சை விமர்சித்த நவீன் பட்நாயக் ஒடிசாவில் ஆட்சி அமைப்போம் என பாஜக பகல் கனவு காண்கிறது என கூறினார்.
லோக்சபா தேர்தலை முன்னிட்டு கடந்த வாரம் கர்நாடக பாஜக எக்ஸ் தளத்தில் ராகுல் சித்தராமையா ஆகியோரை விமர்சித்து வீடியோ ஒன்று பகிரப்பட்டிருந்தது. இது தொடர்பாக காங்கிரஸ் அளித்த புகாரின் அடிப்படையில் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா, கர்நாடக பாஜக தலைவர் பி.ஒய். விஜயேந்திரா, பாஜக தகவல் தொழில்நுட்ப அணி பொறுப்பாளர் அமித் மாளவியா மீது பெங்களூரு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்தியாவில் தடை செய்யப்பட்டுள்ள பிரிவினைவாத அமைப்பான காலிஸ்தானிடமிருந்து ஆம் ஆத்மி நிதி பெற்றதாக முதல்வர் கெஜ்ரிவால் மீது குற்றச்சாட்டு உள்ளது. இதுகுறித்து கவர்னர் சக்சேனாவுக்கும் புகார்கள் வந்தன. இந்நிலையில் இந்த வழக்கு குறித்து என்ஐஏ விசாரிக்க உள்துறை அமைச்சகத்துக்கு கடிதம் மூலம் கவர்னர் சக்சேனா பரிந்துரை செய்தார். நில மோசடியுடன் தொடர்புடைய சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வர் ஹேமந்த் சோரனின் மாமா கடந்த வாரம் இறந்ததால் இறந்தவருக்கு சடங்குகள் செய்ய அவருக்கு ஹைகோர்ட்டால் பரோல் வழங்கப்பட்டுள்ளது. எனினும் பத்திரிகையாளர்களை சந்திப்பதற்கும் அரசியல் அறிக்கை கொடுப்பதற்கும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. நெல்லை காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் மரணம் தொடர்பான வழக்கில் 30 பேருக்கு காவல்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. கட்சி நிர்வாகிகள் வீட்டில் பணியாற்றிய ஊழியர்கள், தொழிலதிபர்கள், நண்பர்கள் உட்பட 30 பேருக்கு சம்மன் அனுப்பியுள்ளது. ஜெயக்குமார் எழுதியதாக கூறப்படும் கடிதத்தில் உள்ள நபர்களிடம் நேரில் சென்று தனிப்படை விசாரணை நடத்தி வருகிறது. தமிழகத்தில் அறிவிக்கப்படாத திடீர் மின்வெட்டால் பொதுமக்கள், குழந்தைகள் அவதியடைந்து வருகின்றனர். எனவே மின் உற்பத்தியை அதிகரிக்க தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். விவசாயத்திற்கு 24 மணி நேரமும் மும்முனை மின்சாரம் வழங்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் மின்சாரம் வழங்க வேண்டியது மின்சார வாரியத்தின் கடமை என்று தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் தீர்ப்பளித்துள்ள நிலையில் அதை செயல்படுத்த மின்வாரியம் மறுப்பது ஆணைய தீர்ப்பை அவமதிக்கும் செயலாகும் எனவும் கூறினார். மின்சாரத்தை தடையில்லாமல் வழங்குவதை உறுதி செய்வதோடு மின்சாரத்துறையில் உள்ள நிர்வாக சீர்கேடுகளை களைந்து மாநிலத்தில் மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு தேவையான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என டிடிவி தினகரன் கூறியுள்ளார். திமுக அரசை விமர்சிப்பவர்களை கைது செய்வது உள்ளிட்ட அடக்குமுறைகளில் திமுக அரசு ஈடுபட்டு வருகிறது. திமுக ஆட்சியில் போலீசாரின் முதன்மை பணியாக இதுதான் மாறியிருக்கிறது. ஆனால் பத்திரிகை சுதந்திரம் பற்றி மற்றவர்களுக்கு பாடம் எடுக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். அவர் வெளியிட்ட பத்திரிகை சுதந்திர தின செய்தியை கண்ணாடி முன்பு நின்று அவர் திரும்ப திரும்ப படித்து பார்க்க வேண்டும் என பாஜக எம்எல்ஏ வானதி தெரிவித்துள்ளார். சென்னை 1000 விளக்கு மாடல் பள்ளி சாலையில் உள்ள மாநகராட்சி பூங்காவில் 5 வயது குழந்தையை நாய்கள் கடித்து குதறிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சென்னை 1000 விளக்கு பகுதியில் நாய் கடித்து குதறிய 5 வயது சிறுமிக்கு நாளை அறுவை சிகிச்சை செய்யப்பட உள்ளது. சிறுமி சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். தமிழக கடலோர பகுதிகளில் அதீத அலைக்கான எச்சரிக்கை நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னை, கடலூர், காஞ்சிபுரம், ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, குமரிக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஊட்டி, கொடைக்கானல் செல்ல நாளை முதல் இ-பாஸ் பெற வேண்டும். அதன்படி இன்று முதல் epass.tnega.org என்ற இணைய முகவரியில் இ-பாஸ் விண்ணப்பிக்கும் நடைமுறையை சுற்றுலா பயணியர் கடைபிடிக்க அறிவுறுத்தப்படுகின்றனர். இந்த நடைமுறை 7ஆம் தேதி முதல் ஜூன் 30ஆம் தேதி வரை நடைமுறையில் இருக்கும். இந்தியா, இலங்கை இடையே சிரியாபாணி என்ற கப்பல் சேவையை கடந்த ஆண்டு அக்டோபர் 14இல் பிரதமர் மோடி துவங்கி வைத்தார். சில காரணங்களுக்காக நிறுத்தப்பட்ட கப்பல் போக்குவரத்து வருகிற 13ஆம் தேதி முதல் மீண்டும் துவங்கப்பட உள்ளது. இந்த கப்பல் நாகப்பட்டினத்தில் காலை 8 மணிக்கு கிளம்பி நண்பகல் 12 மணிக்கு காங்கேசன் துறைமுகம் செல்லும். அங்கிருந்து மதியம் 2 மணிக்கு புறப்பட்டு மாலை 6 மணிக்கு நாகை வரும். பெண் காவலர்கள் குறித்த சவுக்கு சங்கரின் வீடியோவை வெளியிட்ட ரெட் பிக்ஸ் யூடியூப் மீதும் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிந்துள்ளனர். மேலும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சவுக்கு சங்கரை காவலில் எடுத்து விசாரிக்கவும் சைபர் கிரைம் காவல்துறையினர் திட்டமிட்டு அதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லை காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஜெயக்குமாருக்கு நடந்த சம்பவம் கண்டனத்துக்குரியது. இப்போது சிபிஐ விசாரணை கேட்டால் போலீசார் மீது நம்பிக்கை இல்லாமல் போய்விடும். இந்த வழக்கை திருச்சி ராமஜெயம் கொலை வழக்கை போல் கிடப்பில் போட்டு விடாமல் போலீசார் உடனடியாக குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என காங்கிரஸ் எம்பி திருநாவுக்கரசர் கூறினார். ஆந்திராவில் நடிகர் பவன் கல்யாணுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்ட நடிகர் சாய் தரம் தேஜ் மீது கல் மற்றும் பாட்டில் வீசப்பட்டது. இந்த சம்பவத்தில் தொண்டர் ஒருவர் காயமடைந்தார். மதிமுக முன்னாள் அவைத் தலைவர் துரைசாமி வைகோ அணி மாறிவிட்டதாக கூறியுள்ளார். துரைசாமிக்கு மதிமுக பற்றி பேச அருகதையில்லை. தலைமை பதவி கிடைக்காத ஆதங்கத்தில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவர் கட்சி பற்றி எந்த கருத்தும் பேசக்கூடாது என மதிமுக அவைத் தலைவர் ஆடிட்டர் அர்ஜுனராஜ் கூறினார். ஜாஃபர் சாதிக் மீதான குற்ற பின்னணிக்கும் எனக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என இயக்குனர் அமீர் தெரிவித்துள்ளார்.
ஆனால் புலனாய்வு புலிகள் என்று கூறிக்கொள்ளும் யூடியூபர்கள் என் மீது அவதூறு பரப்புவதை நிறுத்த வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நான் சினிமாவுக்கு வரவில்லை என்றும் கூறினார். தமிழகத்தில் லோக்சபா பாரதிய ஜனதா கூட்டணி வேட்பாளர்கள் போட்டியிட்ட தொகுதிகளில் பூத் கமிட்டி பணிகளுக்காக கட்சி மேலிடம் பெரும் தொகையை வழங்கியது. பல மாவட்டங்களில் அந்த பணத்தை நிர்வாகிகளே சுருட்டிவிட்டனர். தேர்தல் வரவு செலவு கணக்கு விவகாரம், தேர்தல் பணிகளில் உள்குத்து விவகாரத்தால் மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட தலைவர்களை மாற்ற அண்ணாமலை திட்டமிட்டுள்ளார். லோக்சபா தேர்தலில் 3ஆம் கட்டமாக 93 தொகுதிகளில் நேற்றுடன் பிரச்சாரம் ஓய்ந்தது. குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா உட்பட 11 மாநிலங்களில் நாளை ஓட்டுப்பதிவு நடக்க உள்ளது. இதில் 1351 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். வாஜ்பாய் மற்றும் மோடியின் ஆட்சி காலத்தில்தான் அதிக வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன என IMF-இன் முன்னாள் இந்திய நிர்வாக இயக்குநர் சுர்ஜித் பல்லா தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 8 ஆண்டுகளில் 1 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கியுள்ளதாகவும் கூறினார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள 6 7 பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்து மின்னஞ்சல்கள் வந்துள்ளன. இது தொடர்பாக பள்ளி நிர்வாகம் காவல் கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டு தகவல் தெரிவித்தனர். உடனே மின்னஞ்சல்கள் வந்த பள்ளிகளுக்கு காவல்துறையினர் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் விரைந்தனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அப்பள்ளிகளில் அவர்கள் தீவிர சோதனை மேற்கொண்டனர். போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் ஜாஃபர் ஷாதிக் உட்பட 5 பேரின் நீதிமன்ற காவல் இன்றுடன் நிறைவடைந்தது. இதனால் அனைவரும் டெல்லி கோர்ட்டில் மீண்டும் ஆஜர்படுத்தப்பட்டனர். நீதிபதி சுதீர்குமார் ஜாஃபர் ஷாதிக் உட்பட 5 பேரின் நீதிமன்ற காவலையும் வரும் 29ஆம் தேதி வரை நீட்டித்து உத்தரவிட்டார். இதனால் அனைவரும் மீண்டும் திகார் சிறையில் அடைக்கப்பட்டனர். மேற்கு வங்கம் ஹூக்ளி பாண்டுவா பகுதியில் சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருந்த குளத்திற்கு அருகில் குண்டு வெடித்தது. ஒரு சிறுவன் இறந்தார். 2 பேர் காயமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். குண்டுவெடிப்பு குறித்து விசாரிக்கப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சந்தனப்பள்ளி கிராமத்தில் உள்ள ஏரியில் நடந்து சென்ற மக்னா காட்டு யானை ஒன்று ஏரிக்குள் தாழ்வாக சென்ற மின்சார வயரை தும்பிக்கையால் பிடித்தது. இதில் மின்சாரம் பாய்ந்ததில் மக்னா யானை பரிதாபமாக இருந்தது. போலீசார் அங்கு திரண்ட பொதுமக்களை தடியடி நடத்தி விரட்டினர். போலீசார் தாக்கியதில் மாதேஷ், சரவணன் ஆகியோருக்கு காயம் ஏற்பட்டது. அவர்களுடன் கிராம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பிரதமர் மோடி தொடர்ந்து 3வது முறையாக உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதியில் போட்டியிடுகிறார். வாரணாசி தொகுதியில் வரும் 14ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்கிறார். அதற்கு முந்தைய நாள் 13ஆம் தேதி அவர் வாரணாசியில் வாகன பேரணி நடத்துகிறார். ஜார்க்கண்டில் வரும் மே 13, 20 தேதிகளில் லோக்சபா தேர்தல் நடக்க உள்ளது. மாநிலத்தில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இதில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஆலம்கீர் ஆலம் உதவியாளர் சஞ்சீவ்லால் வீட்டில் பீரோவில் இருந்து கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. 20 கோடி வரை இருக்கலாம் என கூறப்படுகிறது. அமேதி லோக்சபா தொகுதியில் பல ஆண்டுகளுக்கு பின் இந்திரா குடும்பத்தினரை தவிர்த்து கிஷோரிலால் சர்மா போட்டியிடுகிறார். தேர்தல் பிரச்சாரம் சூடு பிடித்துள்ள நிலையில் அமேதியில் உள்ள காங்கிரஸ் அலுவலகம் தாக்கப்பட்டது. வாகனங்கள் உடைக்கப்பட்டன. காங்கிரஸ் தொண்டர்கள் சிலர் காயமடைந்தனர். இது பாரதிய ஜனதாவின் அராஜகம். இது பாரதிய ஜனதாவினருக்கு தோல்வி பயத்தையே காட்டுகிறது என காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் சுப்ரியா கண்டித்துள்ளார். காஞ்சிபுரம் ஆகாய கன்னியம்மன் கோயிலில் 108 பால்குட அபிஷேகம் மற்றும் அரசு வேம்பு விருட்சகங்களின் சிவபார்வதி திருக்கல்யாண உற்சவ விழா நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் பம்மனேந்தல் கிராமத்தில் உள்ள குருநாத சுவாமி கோயிலில் குருபூஜை விழா நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் பால் குடங்களுடன் ஊர்வலமாக சென்றனர் மற்றும் பலர் அலகு குத்தி நேர்த்திக்கடன் செலுத்தினர். சிறுவர்கள் தங்கள் உடலில் சகதி பூசிக்கொண்டு சேத்தாண்டி வேடம் அணிந்து ஆட்டம் போட்டனர். தஞ்சை மாவட்டம் அன்னப்பன்பேட்டை முத்துமாரியம்மன் செல்லியம்மன் கோயில் தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடந்தது. தேரோட்டத்தை திருவாவடுதுறை ஆதீனம் 24ஆம் குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தார். ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் சித்திரை தேர் திருவிழா கடந்த 28ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று கோலாகலமாக நடந்தது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். 4 மாட வீதிகளிலும் திரண்டிருந்த பக்தர்கள் கோவிந்தா கோஷம் எழுப்பி நம்பெருமாளை வழிபட்டனர். தமிழகம் முழுவதும் 104 சிவில் நீதிபதிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பான அறிவிப்பை சென்னை ஹைகோர்ட் தலைமை பதிவாளர் ஜோதிராமன் வெளியிட்டுள்ளார். சென்னையில் மட்டும் 7 பேர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். கரூர் மாவட்டம் பரமத்தி அருகே சாலையோரமுள்ள குடிநீர் குழாய் உடைந்து பல லட்சம் லிட்டர் தண்ணீர் வீணாகியது. நீலகிரி, ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, கோவை, விருதுநகர் மற்றும் தேனி ஆகிய 12 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
வேலூர் அருகே அலமேலு ரங்காபுரத்தில் இந்து முன்னணியின் மாநில அளவிலான பண்பு பயிற்சி முகாமினை மாநில பொதுச் செயலாளர் முருகானந்தம் தலைமையில் நாராயணி மருத்துவமனையின் இயக்குநர் டாக்டர் பாலாஜி குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். இன்று முதல் வரும் 12ஆம் தேதி வரையில் இம்முகாமானது நடத்தப்படுகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் சித்தூர் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஸ்ரீ காஞ்சி போதிதர்மர் ஸ்போர்ட்ஸ் ஷிட்டோ ரியோ கராத்தே அசோசியேஷன் ஆஃப் இந்தியா பள்ளி சார்பில் கராத்தே போட்டி நடைபெற்றது. இதில் ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், சித்தூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 250க்கும் மேற்பட்ட கராத்தே மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். வேலூர் கலெக்டர் அலுவலகத்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. மின்பெட்டியில் ஒயர்கள் தீப்பிடித்து எரிந்தது. இதை சரிசெய்ய சென்ற எலக்ட்ரீஷியன் சந்தோஷ் என்பவர் மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டார். இந்நிலையில் ஆட்சியர் அலுவலகத்தில் லிப்டில் அதிகாரிகள், பெண்கள் என 8 பேர் சிக்கிக் கொண்டனர். 45 நிமிடங்கள் போராட்டத்திற்கு பின்னர் ஊழியர்கள் அவர்களை பத்திரமாக மீட்டனர். சிவகங்கை மாவட்டம் பள்ளத்தூர் பேரூராட்சி பகுதியில் உள்ள 3 கண்மாய்கள், 15 குளங்கள் வறண்டுவிட்டன. இதனால் கால்நடைகள் தண்ணீரின்றி சுற்றித் திரிகின்றன. தண்ணீர் பிரச்சினையை போக்க 25 இடங்களில் பேரூராட்சி பணியாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் இணைந்து தண்ணீர் தொட்டி அமைத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் சுபத்தான் என்ற கிராமத்தில் 64 ஏக்கர் நிலம் வாங்கி கொடுத்ததில் அழகப்பன் என்பவர் 3 கோடி ரூபாய் மோசடி செய்துவிட்டார். அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ராமநாதபுரம் மாவட்ட குற்றப்பிரிவு அலுவலகத்தில் நடிகை கௌதமி புகார் அளித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ரங்காபுரம் முதல் ராளக்கொத்தூர் கிராமம் வரை போடப்பட்டுள்ள தார் சாலை தரமற்று இருப்பதாக கூறி மிட்டாளம் ஊராட்சியைச் சேர்ந்த வார்டு உறுப்பினர் பிரகாஷ் 20 மீட்டர் தொலைவிற்கு தார் சாலையை பெயர்த்து எடுத்துள்ளார். இதனால் 2 லட்சம் இழப்பீடு ஏற்பட்டுள்ளதாகவும், உரிய கமிஷன் தரவில்லை என்பதால் பிரகாஷ் சாலையை சேதப்படுத்தியதாகவும் ஒப்பந்ததாரர் சக்தி கணேஷ் என்பவர் புகார் அளித்தார். பிரகாஷை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சித்திரை அமாவாசையான மே 7ஆம் தேதி அனைத்து மக்களும் தங்கள் இஷ்ட தெய்வம், குலதெய்வம், முன்னோர்களை நினைத்து அருகில் உள்ள கோயில்களுக்கு சென்று மும்மாரி மழை பொழிந்திட இறைவனை ஒன்று சேர்ந்து வேண்டுவோம். பக்தியால் இறைவனை குளிர்வித்தால் நம் மண்ணை இறைவன் குளிர்விப்பார் என்ற நம்பிக்கையுடன் வழிபடுவோம், மழை பெறுவோம் என இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் முத்தம்பட்டி ரயில்வே கேட் பகுதியில் வீசிய பலத்த காற்றால் ரயில்வே கேட் ஒன்று சேதமடைந்து உயிரெழுத்து மின்கம்பியில் விழுந்தது. இதனால் உடனடியாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டு போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. ரயில்வே ஊழியர்கள் விரைந்து சென்று சேதமடைந்த மின்கம்பியை சரி செய்தனர். காஞ்சிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென இடி மின்னலுடன் கூடிய 20 நிமிடம் பெய்த கனமழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை 15ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினம் கடலுக்குள் இழுத்துச் செல்லப்பட்ட 7 வயது குழந்தை ஆதிஷாவின் சடலத்தை மீனவர்கள் இன்று மீட்டனர். துறைமுகம் அருகே முகத்வாரம் அருகே கிடந்த சிறுமியின் சடலத்தை மீட்டு ஆசாரிப்பள்ளம் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைத்தனர். காஞ்சிபுரம் இரட்டை மண்டபம் சிக்னல்களில் பசுமை பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. பசுமை பந்தலால் வாகன ஓட்டிகள் நிம்மதியடைந்துள்ளனர். கோவை மாவட்டத்தில் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தலைமையில் அதிமுக MLAக்கள் மாவட்ட கலெக்டரிடம் மனு அளித்தனர். பொள்ளாச்சியில் தென்னை விவசாயிகள் மரங்களை காப்பாற்ற லாரியில் தண்ணீர் வாங்கி ஊற்றுவதை அதிகாரிகள் தடுக்கக்கூடாது என்றும் வலியுறுத்தினர். நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் சென்னை நீலாங்கரையை சேர்ந்த பாரதிய ஜனதா தொழில்துறை பிரிவு மாநில துணைத் தலைவர் கோவர்த்தனன் CBCID விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளார். கோவர்த்தனன் அளிக்கும் வாக்குமூலத்தின் அடிப்படையில் நயினார் நாகேந்திரனிடம் விசாரிக்க திட்டமிட்டுள்ளனர். வளிமண்டல கீழடுக்கில் காற்றின் திசை மாறுபடும் பகுதி காரணமாக நாளை முதல் 8ஆம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. வட மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று வெப்ப அலை வீசும். பெரும்பாலான மாவட்டங்களில் வறண்ட வானிலை நிலவும். சில இடங்களில் இடி மின்னலுடன் திடீர் மழைக்கும் வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வெப்ப அலையால் ஏற்படும் ஹீட் ஸ்ட்ரோக் பிரச்சினைக்காக அரசு ஹாஸ்பிட்டல்களில் சிறப்பு வார்டுகள் துவக்கப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் ககன்தீப் சிங் பேடி கூறியுள்ளார். அதிகரிக்கும் வெப்ப தாக்கம் குறித்து மக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும், அச்சமடைய தேவையில்லை, அவசியமின்றி முதியோர், இணை நோயாளிகள், குழந்தைகள் பகலில் வெளியில் வர வேண்டாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சபரிமலையில் கடந்த ஆண்டு மண்டல மகரவிளக்கு சீசனில் கட்டுக்கடங்காத கூட்டம் கூடியதால் பக்தர்கள் பெரும் சிரமத்துக்கு ஆளானார்கள். இதனால் நவம்பர் மாதம் துவங்க உள்ள மண்டல மகரவிளக்கு சீசனில் ஸ்பாட் புக்கிங் வசதியை முழுமையாக ரத்து செய்ய திருவிதாங்கூர் தேவசம் போர்டும் கேரள அரசும் முடிவு செய்துள்ளன. தேனி மாவட்டம் கம்பம், கூடலூர் பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. இதனால் முத்தையா என்பவர் பயிரிட்டிருந்த ஆயிரக்கணக்கான வாழைகள் முறிந்து விழுந்தன. லட்சக்கணக்கான ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என முத்தையா கோரிக்கை விடுத்தார்.
கோவை மாவட்டம் சமயபுரத்தில் உள்ள பத்ரகாளியம்மன் கோயில் சாலையோரத்தில் பாகுபலி என்ற காட்டு யானை நின்றது. அந்த வழியாக வந்த காரை பாகுபலி துரத்தியது. அதிர்ச்சியடைந்த வாகன ஓட்டி காரை வேகமாக ஓட்டிச் சென்றார். இதனால் யானை நெல்லிமலை வனப்பகுதிக்குள் சென்றது. கன்னியாகுமரி அருகே லெமூர் கடலில் குளித்த மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் 12 பேரில் 5 பேர் அலையில் சிக்கி இறந்தனர். ஏனைய 7 பேரை அப்பகுதி மீனவர்கள் உதவியுடன் குமரி மாவட்ட காவல்துறை மற்றும் கடலோர காவல் படையினர் உயிருடன் மீட்டனர். திருவாரூரில் இருந்து கும்பகோணம் செல்லும் சாலையில் மஞ்சக்குடி என்ற பகுதியில் தனது இருசக்கர வாகனத்தில் சாகசம் செய்த மாணவன் அஜய்ராஜ் அதை வீடியோவாக எடுத்து இன்ஸ்டா பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். வீடியோ வைரலாக பரவி வந்த நிலையில் இதுகுறித்து குடவாசல் போலீசார் தீவிரம் விசாரணை நடத்தி வருகின்றனர். அஜய்ராஜை கைது செய்து சாகசம் செய்ய பயன்படுத்திய மோட்டார் சைக்கிளை பறிமுதல் செய்தனர். திருவள்ளூர் அடுத்த நசரத்பேட்டை பகுதிகளில் மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்த 4 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 1.5 கிலோ கஞ்சா, போதை மாத்திரைகள், போதைக்காக செலுத்தப்படும் மயக்க ஊசிகள் பறிமுதல் செய்யப்பட்டது. மும்பை விமான நிலையத்தில் கடந்த 4 நாட்களில் மட்டும் 12.7 கிலோ கடத்தல் தங்கத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதன் மதிப்பு 8.17 கோடியாகும். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே வடலூர் நோக்கி சென்று கொண்டிருந்த சொகுசு வேன் சாலை வளைவில் திரும்பும்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து 10 அடி பள்ளத்தில் உருண்டு விழுந்தது. இதில் 5 பேர் படுகாயமடைந்தனர். மேலும் 5 பேர் லேசான காயத்துடன் தப்பினர். போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை செய்து வருகின்றனர். திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்ட சென்னை வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த மனோஜ்குமார் புழல் சிறைக்கு அழைத்துச் செல்லும்போது தப்பியோடினார். அவரை போலீசார் தேடுகின்றனர். தென்காசி மாவட்டம் சேர்ந்தமரம் பகுதியைச் சேர்ந்தவர் மாரியப்பன். இளைஞரான இவர் தனது நண்பர்களுடன் புதுச்சேரி சென்றுவிட்டு விழுப்புரத்திலிருந்து பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஊருக்கு திரும்பினார். லால்குடி அருகே வந்தபோது திடீரென ரயிலில் இருந்து தவறி கீழே விழுந்தார். படுகாயமடைந்த மாரியப்பன் திருச்சி அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார். ரயில்வே போலீசார் விசாரிக்கின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் மந்தாரக்குட்டை பகுதியைச் சேர்ந்தவர்கள் பிரகாஷ், வினீத் பைக் மூலம் கொடைக்கானலுக்கு புறப்பட்டனர். வாணியம்பாடி அடுத்த புதூர் பகுதியில் சென்றபோது தடுப்புச் சுவரில் பைக் மோதியது. பிரகாஷ் ஸ்பாட்டிலேயே பலியானார். படுகாயமடைந்த வினீத் வாணியம்பாடி அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார். போலீசார் விசாரிக்கின்றனர். ஐபிஎல் வரலாற்றில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக அதிக முறை ஆட்டநாயகன் விருதினை வென்ற வீரர் என்ற சாதனையை ரவீந்திர ஜடேஜா பெற்றுள்ளார். முன்னதாக சென்னை அணியின் முன்னாள் கேப்டன் MS தோனி 15 முறை ஆட்டநாயகன் விருது வென்றிருந்ததே அதிகபட்சமாக இருந்தது. தோனியின் இந்த சாதனையை ரவீந்திர ஜடேஜா முறியடித்துள்ளார். நடிகை சமந்தா இன்ஸ்டா தளத்திலிருந்து நோயிலிருந்து மீள்வதற்கான என சிகிச்சை எடுக்கும் போட்டோவை வெளியிட்டிருந்தார். இதனுடன் பெண் ஒருவர் உடலில் ஆடையின்றி இருக்கும் ஒரு போட்டோவும் வெளியாகி இது சமந்தா என சிலர் பரப்பி வந்தனர். மேலும் அந்த போட்டோவை சமந்தா நீக்கிவிட்டதாகவும் வலைதளத்தில் வைரலாக்கினர். இதற்கு பதில் தரும் விதமாக உண்மையான பலம் என்பது உங்களை நியாயப்படுத்தவோ நிரூபிக்கவோ அல்ல என்ற வாசகத்தை குறிப்பிட்டார் சமந்தா. அந்த போட்டோ மாஃபிங் என குறிப்பிடவே சமந்தா இப்படி பகிர்ந்ததாக தெரிகிறது. ஞானவேல் இயக்கத்தில் ரஜினி நடித்து வரும் படம் வேட்டையன். இதில் அமிதாப் பச்சன், ரித்திகா சிங், மஞ்சு வாரியர், துஷரா விஜயன், ஃபகத் ஃபாசில் ஆகியோருடன் ராணாவும் நடிக்கிறார். இவர் கூறுகையில், ரஜினியுடன் நடிக்க விரும்பினேன். அது இவ்வளவு எளிதில் நடக்கும் என எதிர்பார்க்கவில்லை. வேட்டையன் வழக்கமான ரஜினி படமாக இருக்காது. போலீஸ், நீதித்துறை மற்றும் தொழில்துறை சார்ந்த விஷயங்களை இந்த படம் பேச இருக்கிறது. இது போன்ற கதைகளில் ரஜினி நடிப்பது மகிழ்ச்சி என்கிறார். இசையமைப்பாளர் ஜிப்ரான் சமீபத்தில் வெளியான குரங்கு படல் படத்தில் தனது பெயரை ஜிப்ரான் வைபோதா என குறிப்பிட்டிருந்தார். இது பற்றி அவர் அளித்த ஒரு பேட்டியில், சில காலம் இஸ்லாம் மதத்தை பின்பற்றி வந்தேன். ஆனால் கடந்த 4 ஆண்டுகளாக மீண்டும் இந்து மதத்திற்கே திரும்பிவிட்டேன். சட்டப்பூர்வமாகவும் அனைத்து மாற்றங்களையும் செய்துவிட்டேன். என் பெயருடன் தந்தை பெயரையும் சேர்த்து ஜிப்ரான் வைபோதா என குரங்கு படல் பட டைட்டில் அறிவிப்பு வெளியிட்டேன். இந்த படம் என் மனதிற்கு நெருக்கமானது என்கிறார். சாந்தகுமார் இயக்கத்தில் ரசவாதி படத்தில் நாயகனாக நடித்துள்ளார் அர்ஜுன் தாஸ். இவர் கூறுகையில், இந்த கதை மிகவும் பிடித்தது. ஒரு நேரத்தில் ஒரு படம் பண்ணுவதுதான் என் பழக்கம். கடந்த ஆண்டு ஒரு படம் சம்பந்தமாக நானும் ஐஸ்வர்ய லட்சுமியும் இணைந்து எடுத்த போட்டோ வெளியானது. நாங்கள் காதலிப்பதாகவும் திருமணம் செய்ய போவதாகவும் இப்போது வதந்தி பரப்புகின்றனர். அவர் எனது காதலி கிடையாது, தோழி மட்டுமே. சினிமாவில் சாதிக்க வேண்டியது நிறைய உள்ளது. எனது திருமணத்திற்கு அவசரம் இல்லை என்கிறார். ஜிவி பிரகாஷ், கௌதம் மேனன் முதன்மை வேடத்தில் நடித்துள்ள படம் 13. ஆத்யா பிரசாத், பவ்யா திரிகா ஆகியோரும் நடித்துள்ளனர். டார்லிங் படத்திற்கு பிறகு மீண்டும் ஒரு த்ரில்லர் படத்தில் ஜிவி பிரகாஷ் நடிக்கிறார். படப்பிடிப்பு முடிந்து மற்ற பணிகள் நடக்கின்றன.
இயக்குனர் விவேக் கூறுகையில், இது ஒரு புலனாய்வு தொடர்புடைய த்ரில்லர் படம், ரசிகர்களை சீட்டி நுனியில் இந்த படம் அமர வைக்கும் என்கிறார். மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துரு விக்ரம் ஒரு படத்தில் நடிக்கிறார். நீண்ட காலமாக அறிவிக்கப்பட்டு துவங்காமல் இருந்த இந்த படம் இன்று பூஜையுடன் துவங்கியது. அனுபமா பரமேஸ்வரன், ரஜிஷா விஜயன் நாயகிகளாக நடிக்கும் இந்த படத்திற்கு பைசன் காலமாடன் என பெயரிட்டு முதல் பார்வை போஸ்டரை வெளியிட்டுள்ளனர். இது பற்றி அவன் கார்மேகம் போல வாரான் காலமாடன் என குறிப்பிட்டுள்ளார் மாரி செல்வராஜ்.